ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா புளிச்சக்கீரை தொக்கு. அது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு புளிச்சக்கீரையை வாங்கி நல்லா ஆஞ்சு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புளிச்சக்கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா கீரையுமே ஆட் பண்ணி கரண்டியை வச்சு அந்த தண்ணிக்குள்ளே நல்லா அமுத்தி விடுங்க. புளிச்சக்கீரை ஒரு மேக்ஸிமம் ஆஃப் 1 மினிட்லேயே நல்லா வெந்துடும். ஸோ எல்லா கீரையும் வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனாவே உங்களுக்கு வந்து கீரை வேக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ எல்லா கீரையும் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி விடுங்க. இந்தளவுக்கு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஆற விட்டுருங்க. நல்லா இப்போ இந்த ஃபில்ட்ரு பண்ண புளிச்சக்கீரை எடுத்துக்கோங்க. அதை விட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 மிளகாய் போடுறேன். அப்புறம் இந்த கீரைக்கு ஏற்ற உப்பு ஆட் பண்ணி பல்ஸ் மோடில் ஒரு 2 பல்ஸ் விட்டிங்கனாவே இந்த அளவுக்கு வந்துடும். ஸோ இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்ச உடனே வரமிளகாய் 2 வாசனைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை, அப்புறம் பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு. இதில் நிறைய பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நான் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னாலும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஸோ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள். அப்புறம் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன், ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும். பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயிலில். இப்போ வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருக்க அந்த கீரை விழுது அதை ஆட் பண்ணி அப்படியே இந்த ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. இது கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுருங்க, இல்லைன்னா லைட்டாக அடி பிடிச்சிரும். கடைசியில் நான் வந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்க வெந்தய பொடி அதை கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் விட்டுருக்கக்கூடாது. சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்தோடனே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான தொக்குங்க. 2 நாள் நீங்கள் வெளியே வச்சுருந்தீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.